வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் காரைக்குடி ஒரிஜினல் செட்டிநாடு பருத்தி சேலைகள். 100 கவுண்ட் 6.2 மீட்டர்ஸ் வித் ரன்னிங் ப்ளவுஸ் ப்ளஸ் சுங்கோட கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் ஃபுல் சேரீன்னு அப்படியே, அதாவது ப்ளவுஸில் அப்படியே சேர்ந்தே வந்துடும் அப் அண்ட் டவுன். ஒரு சில சேலைகளில் மேலே சின்ன பார்டரும் கீழே பிக் பார்டரும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சேலையில் 2 சைடுமே ஒரே மாதிரி பார்டர். இதுவுமே காஞ்சி காட்டன் மாதிரி நல்லா உங்களுக்கு பிரைட் லுக்கில் சூப்பராகவே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நல்ல கலர் எல்லாமே டார்க் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஒரு சில சாரீஸ் மட்டும் இதிலே ஒரு 4 கலர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 கலர் கிட்ட அதில் கொடுத்துருக்காங்க ஷேடு. ரொம்ப அழகாக இருக்கும் கட்டிங்கன்னா. இதெல்லாம் சிங்கிள் ஃப்ளீட்டில் கட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கவங்களும் வியர் பண்ணலாம். காலேஜ் கேர்ள்ஸ்லாம் அதெல்லாம் நீங்கள் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் உங்கள் ஃபேர்வெல் இந்த மாதிரி இதெல்லாம் கட்டிட்டு போனீங்கன்னா கல்ச்சுரல்ஸ்க்கெலாம் ரொம்பவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலேஜ் கேர்ள்ஸ்லாம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மிடில் ஏஜில் இருக்கிறவங்க காலர் நெக் வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் ரீசெண்டாக போடணுன்னு நினப்பாங்க. இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் சில பேருக்கு பிடிக்காது. அவங்களாம் நீங்கள் காலர் நெக் வச்சு ப்ளவுஸ் இதுக்கு இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்க்கெலாம் மேட்ச் பண்ணி கட்டினீங்கன்னா பார்க்குறவங்களோட மதிப்பு மரியாதை இன்னும் அதிகமாகும் உங்கள் மேலே. அவ்வளோ அழகாக இருக்கும் சாரீஸ்லாம். நல்லா சரி பார்டர் நல்லா பிரைட்டாக கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ் நம்ம எப்போயுமே கொடுக்குற மாதிரி ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அன்னம், மயில், உத்ராட்சம், டெம்பிள், டவர் பார்டர், பரதநாட்டியம் ஆடுற மாதிரி கொடி, பூ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே கவுன்ஸ்ன்னு சொல்கிறது சேலை லென்த்து, நூலோட டென்சிட்டி, நூலோட அடர்த்தி. 100 கவுன்ஸுங்கிறது நூல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 80 கவுன்ஸுங்கிறது இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்காமல் நரன்னு இருக்க மாதிரி இருக்கும். தண்ணியில் போட போட சாஃப்டாகிடும். 60x80 கவுன்ஸும் அதுதான். இங்கே நம்ம கவுன்ஸுன்னு சொல்கிறது நூலோட டென்சிட்டி தான். இந்த 8 கஜம் அந்த மாதிரி சொல்கிற அளவு கிடையாது. அதனால் நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அடர்த்தியை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி 120 கவுன்ஸுங்கிறது மல்மல் காட்டனில் ரொம்ப உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால தான் அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். 100 கவுன்ஸுங்கிறது அதுக்கடுத்து இன்னும் சாஃப்டாக இருக்கும். 60x80 கவுன்ஸில் வர்றது வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்கும். தண்ணியில் போடப்பட சாஃப்டாக இருக்கும். இது என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க. உங்கள் எல்லா டவுட்ஸுமே நான் கிளியர் பண்ணுவோம். அதனால் எதுனாலும் கேளுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வீடியோலையுமே முடிஞ்சளவு டீட்டெயில்ஸ் சொல்லி தான் கொடுத்துட்ருக்கோம். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. நிறையா பேர் எங்கள் சேனல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் எங்கள் வீடியோஸ்லாம் வரும். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பெர்சனலைஸில் போட்டுருங்க. உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேலைகள் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள், ஆன்லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, ஜிபே பண்ண தெரியாதவங்க, வாட்ஸ்அப் பழக்கம் இல்லாதவங்க, நீங்கள் தனியாக எதுவும் ட்ரை பண்ண வேணாம். ஆனால் ஸ்க்ரீனில் தெரியறது வெறும் வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அது ஜிபே நம்பர் கிடையாது. அதனால் உங்களுக்கு அப்படியே சப்போஸ் பேசணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் கேட்டுட்டு பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஆன்லைனில் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜிபே பண்ண தெரிஞ்சிருக்கணும். வாட்ஸ்அப்பில் சாட்டு, வாய்ஸ் மெசேஜ், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறோம். பழக்கம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தனியாக ட்ரை பண்ணால் நம்பர் மாறிடுச்சுன்னா தப்பாயிரும். வேறு யாருக்காவது நீங்கள் இதை ஃபோட்டோவை அனுப்பிச்சிங்கன்னா அவங்க அவைலபிள்னு சொல்லி உங்கள்கிட்ட பணம் வாங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள் தனியாக ட்ரை பண்ண வேணாம். தெரியாதவங்களுக்கு சொல்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் எப்பயும் போல் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் லைனில் வரையிலே நாங்கள் ப்ரொசீஜர் சொல்லிடுவோம் என்னென்னு. அது உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் அப்புறமா பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு ரீகேப் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் கொரியர் எப்படி வரும், எப்பொழுது உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னு ஒரு சொல்லிடலாம். ரொம்ப நாளாச்சு முன்னாடி போட்டிருக்கோம். நிறைய பேர் போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி, அப்பப்போ போடுற வீடியோலேயே அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் நினைக்கிற
எப்பயும் நீங்கள் எங்கே வாங்கிட்டு இருக்கீங்க ஆன்லைனில் காமர்ஸ் தளங்களில் எல்லாருக்குமே பழக்கம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக கொண்டாந்து உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி பண்ணதுக்கப்புறம் பே பண்ணுவீங்க, இல்லை சிலர் முன்னாடியே பே பண்ணிடுவீங்க. ஒரு வாரம் உங்களுக்கு 7 டேஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த பொருள் பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. இல்லை ஒரு சில பொருள்களுக்கு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அதை மாற்றி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் மணி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அவங்களாம் பெரிய அளவில் வெப்சைட் வச்சு பண்ணுறவங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் சாதாரணமாக தான், நீங்கள் அனுப்புகிற பணத்துக்கு நான் பொறுப்பேற்றுப்பேன். ப்ரைவேட் கொரியரில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த யூடியூப் பார்த்து நீங்கள் இந்த ஆன்லைனில் இந்த ஃபோட்டோ பார்த்து செலக்ட் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் தயாரிப்பாளருக்கு அனுப்புவோம். அவங்க நாங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு உங்கள் சேலைகளை அவங்களே பேக்கிங் பண்ணி அவங்களே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவங்க எதில் அனுப்புவாங்க, எஸ்டி கொரியர், ஃப்ரான்ஸ் எக்ஸ்பிரஸ், டிடிடிசி, இந்தியா போஸ்ட், இந்த இதெல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த கொரியர் இது எல்லாமே ப்ரைவேட் கொரியர். இந்தியா போஸ்ட் மட்டும் கவர்மெண்ட் கொரியர். அவங்களுமே உங்களுக்கு 3 டேஸ் வந்துடும். 3 டேஸ் 4 டேஸ் கண்டிப்பாக ஆகும். நீங்கள் அனுப்புகிற மாதிரி அந்த ரிட்டர்ன் பண்ணி பண்ணுற ப்ரொசீஜர் நம்மக்கிட்ட இல்லை. நீங்கள் செலக்ட் பண்ணுற சேலைகள் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி. இதில் ஒரு ஆஃப் ஷேடு கலர் கம்மியாக இருக்கும் சான்ஸ் இருக்குது, அதிகமாக இருக்கவும் சான்ஸ் இருக்குது. இது விளம்பரங்களுக்காக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். அதனால தான் சொல்கிறோம். இந்த சேலைகள் ஏன் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், ஃபோட்டோவை காமிச்சு கொடுத்து நிறைய அதிகமான ப்ரைஸில் விற்றுட்ருக்காங்க. சரி, நம்ம முடிந்தளவு நம்ம கொஞ்சம் குறைவாக கொடுக்கலாம், தெளிவான விளக்கங்களோட குறைவான விலையில் கொடுக்கணும், நிறைந்த விலையில் நியாயமான விலையில் நிறைந்த தரத்தில் கொடுக்கணுன்றதுக்காக தான் இதை ஆரம்பித்தோம். இப்போது எங்களுக்குன்னு தனியாக சில ப்ரொசீஜர் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நாங்கள் போடுற கொரியர் எப்படி வரும் உங்களுக்கு, இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க ஒரு 7 மணிக்குள்ளே, காலையிலேருந்து 9 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி நைட்டே டிஸ்பேட்ச் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி நைட்டு டிஸ்பேட்ச் பண்ணோன்னே எஸ்டி கொரியர் மூலமாக மறுநாள் காலையில் என்ன கொரியரில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஒரு கொரியரில் 4 கொரியரில் மறுநாள் காலையில் இல்லை மத்தியானம் நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு கொடுப்பீங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மெயின் கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்துடும் பார்சல். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ரீட்டு ஒரு தாலுக்கா இல்லை வட்டம் அந்த மாதிரி கொடுப்பீங்க, நாங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சின்ன கொரியர் ஆஃபீஸ்க்கு வரும். அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொரியரை கொடுப்பாங்க. யார், அங்கே இருக்கிற டெலிவரி பார்ட்னர்ஸ், அந்த எஸ்டி கொரியர்லேயோ இல்லை ஃப்ரான்ஸ் எக்ஸ்பிரஸ், இந்தியா போஸ்ட், யாரோ எதுலேயோ இருக்கிறவங்க. இது எல்லாமே ப்ரைவேட்டாக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு மறுநாளே போயிடுது, ஒரு சிலருக்கு 1 டே எக்ஸ்ட்ராவாக ஆகுது, ஒரு சிலருக்கு 2 டேஸும் ஆயிடுது. ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னா, டெலிவரி நம்ம இப்போ அந்த கொரியர் ஆஃபீஸ்க்கு வர டெலிவரி நிறையா வந்துருச்சுன்னா இங்கே ஒர்க்கர்ஸ் வந்துட்டு டைம் இருக்காது கொடுக்குறதுக்கு. நீங்கள் அந்த அட்ரஸ் கொஞ்சம் தூரமாக இருப்பீங்க, ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் அந்த மாதிரி தூரமாக இருப்பீங்க. அப்போது அவங்களால ஒரே ஆளாக இருப்பாங்க இல்லை 2 ஆளாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடலாம், அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் ஒர்க் இருக்கலாம். அப்போது அவங்களால கொண்டாந்து கொடுக்க முடியாது. அப்போது அவங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாங்க. அப்போஸ் அப்படி ஆகிற பட்சத்தில் நாங்களே உங்களுக்கு பார்த்து சொல்லிடுவோம். அந்த கொரியர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது எல்லாமே ட்ராக் பண்ணி ட்ரேஸ் பண்ணி நானே உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்படி தான் கொரியர் நம்ம ப்ரைவேட் போடுற கொரியர் வரும் உங்களுக்கு. இந்தியா போஸ்ட்லாம் கண்டிப்பாக 3 டேஸ் ஆயிரும். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அந்த ட்ராக் ட்ரேஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கும் நம்பர். அதை நான் செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்போது ரீசெண்டில் லாஸ்ட் வீக்கில் ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. 2 டேஸ் ஆச்சு, கொரியர் அவங்க வீட்டுக்கு போகவே இல்லை. ஆனால் அவங்க எதுவுமே கேட்கல. அப்புறம் நானே சரி பார்த்துட்டு நம்ம எல்லா கஸ்டமருக்கும் பார்த்துருவோம் அந்த மாதிரி போயிருக்கா இல்லையான்னு. பார்த்தா அவர் அங்கேயே தான் வச்சுருக்காங்க. அவங்க பர்சனல் ப்ராப்ளம்னால அவங்க வெளியில் போயிட்டு கொடுக்காம வச்சுருந்துருக்குறாங்க. அப்புறம் அவங்க நம்ம அட்ரஸ் நம்பர்லாம் எடுத்து அவங்க கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டு அப்புறமா தான் வாங்கினாங்க. இப்படி தான் இங்கே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதை கரெக்டாக நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, டென்ஷன் இல்லாமல் உங்களால் இருக்க முடியும். நீங்கள் மற்ற இடத்துல வாங்குற மாதிரி நீங்கள் நினச்சிக்க கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். நம்ம எல்லாமே ப்ரைவேட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் பணத்துக்கு ஆனால் வர வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் எடுத்துப்பேன்.
இதில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு நான் பொறுப்பேற்றுப்பேன். இதுதான் எனக்கும் உங்களுக்கு இருக்கிற கம்யூனிகேஷன். எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நாங்கள் சொல்லி தான் கொடுக்குறோம். நீங்கள் எந்த சேனலில் எங்கே வேணாலும் போய் கேட்டு பாருங்கள். யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? டைம் கிடையாது அவங்களுக்கு அதெல்லாம். அவங்க கடையில் ஒர்க் பண்ணுறாங்க, சேலைகளை காமிப்பாங்க, சொல்லுவாங்க. சேலைகளை பற்றி இது இப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை.